போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: மாதரசி குடும்பத்தினர், சென்னை. இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், இன்ஃபன்ட் ஜூட் தொழில் வளர்ச்சிக்காகவும் மாதரசி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி. ஆக்னல் ஹார்ட் ஆண்டோ குடும்பத்தினர், திரு எஸ்.ஏ. நித்யானந்தம் 40ஆம் நாள் நினைவஞ்சலி, திருமதி ஜே.ஏ. ஜான் மேரி 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பெற்ற தாயை விட, பாதுகாத்து வளர்க்கும் தந்தையை விட இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாகவே அன்பு செய்கின்றார். அவருடைய கண்களுக்கு நாம் அனைவரும் விலையேற பெற்றவர்கள். அவர் நம் அனைவரை மீட்பதற்காக கொடுத்த விலை என்னவென்று தெரியுமா? அவருடைய மகனின் இரத்தம். அதுதான் நம்முடைய மீட்புக்கு விலையாக தரப்பட்டது. நாம் இந்த திருப்பலியை கொண்டாடுகின்ற வேளையிலே இறைவன் நம் மீது காட்டிய அந்த அன்பின் ஆழத்தை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவதோடு அந்த மீட்பை நாம் முழுமையாக நம் வாழ்க்கையில் பயன்படுத்த தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகியமை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் விட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இடைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 25 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டு குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக
வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தர செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளி வேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நமது பதில். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். நமது பதில். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவரும் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. நமது பதில். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 வசனங்கள் 32 முதல் 45 வரை. சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பதை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவரிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவரிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். இயேசு அவரிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள்
மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராயிருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டுடைய குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தேர்தலிலே அவருக்கு உதவி செய்த பலர் அவரிடம் வந்து பதவி கேட்டு நச்சரித்தார்கள். தன் இயலாமையை அவர் எடுத்துச் சொன்ன போதிலும் கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஒரு பொதுக்கூட்டத்திலே சொற்பொழிவு ஆற்றுகிற போது ஒரு கதையை சொன்னார். அரசன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு செல்லுகின்றான். காட்டுக்கு செல்லுகின்ற போது அமைச்சரிடம் இன்றைக்கு மழை பெய்யுமா என்று கேட்டார். அமைச்சர் சொன்னார், மழை பெய்யாது, நீங்கள் தாராளமாக போகலாம். அவ்வாறே அவரும் அரசர் வேட்டையாடுவதற்கு காட்டை நோக்கி சென்றார். அந்த நேரத்தில் ஒரு விவசாயி தன் கழுதை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த விவசாயி அரசனை பார்த்து, அரசே, இன்றைக்கு நீங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டாம், மழை பெய்யும் என்று சொன்னார். அரசர் விவசாயினுடைய அந்த அறிவுரையை கேட்கவில்லை. அமைச்சர் சொன்னபடி காட்டுக்கு தொடர்ந்து புறப்பட்டு சென்றார். சிறிது நேரத்திலே மழை பெய்தது. நனைந்தபடியே அரசர் அரண்மனைக்கு திரும்புகின்றார். இப்பொழுது மீண்டுமாக அந்த விவசாயி அரசனுக்கு எதிர்ப்புறம் வருகின்ற போது அரசன் அந்த விவசாயியை பார்த்து கேட்டார், இன்றைக்கு மழை பெய்யும் என்று உறுதியாக சொன்னீரே, எப்படி என்று கேட்ட பொழுது அந்த விவசாயி சொன்னார், மழை பெய்யும் என்றால் என்னுடைய கழுதை தன் காதுகளை முன்பக்கமாக நீட்டி வைத்திருக்கும், அதை வைத்துதான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார். அரசன் அரண்மனைக்கு வந்து அந்த அமைச்சரை நீக்கிவிட்டு கழுதையை அமைச்சராக்கினார். அதற்கு பிறகுதான் அரசருக்கு பெரிய தொல்லை. நாட்டிலிருந்த அத்தனை கழுதைகளும் தங்களை அமைச்சராக்க வேண்டும் என்று அரசரிடம் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அரியணைகளுக்காக அலைகின்ற, மாலை மரியாதைகளுக்கு மயங்குகின்ற இன்றைய உலகின் போக்குக்கு மாறாக இன்றைய நற்செய்தி ஒரு சவாலாக நமக்கு அமைந்திருக்கிறது. தான் சந்திக்க போகும் துன்பங்களையும் மரணத்தையும் குறித்து இயேசு தம் சீடர்களிடம் 3 முறை முன்னறிவித்தார். முதல் முறை பேசிய போது பேதுரு இயேசுவை பார்த்து, இது உங்களுக்கு வேண்டாம் என்று தடுத்த பொழுது இயேசு, என் கண் முன் நில்லாதே சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொள்ளுகின்றார். 2ஆம் முறையாக இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிய போது அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்கின்ற விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இயேசு 3ஆம் முறையாக தன் பாடுகள் மரணத்தை பற்றி முன்னறிவித்த போது செபதேயுவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் இயேசுவிடம் வந்து இயேசுவுக்கு வலப்புறமும் இடப்புறமும் அமர வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். இயேசுனுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் 2 அரியணைகளில் அமர்வதற்கு தங்கள் விருப்பத்தை தெரிவித்த 2 சீடர்களிடம் இயேசு கேட்ட கேள்வி, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. இது இன்றைய தலைவர்களுக்கு பொருத்தமான வார்த்தைகள். அரியணையில் ஏறுவதற்கும் ஏறிய பின் அங்கேயே தொடர்ந்து அமர்வதற்கும் தலைவர்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் நம்மை அதிர்ச்சியிலும் அவமானத்திலும் ஆழ்த்துகின்றன. இவர்கள் அறியாமல் செய்கிறார்களா அல்லது மதியிழந்து செய்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்புகின்றன. செபதேயுவின் மக்களாகிய யாக்கோவும் யோவானும் அரியணைகளில் அமர்வதற்கு இந்த விண்ணப்பம் மற்ற சீடர்களுக்கு கோபத்தை மூட்டியது. பேராசை, பொறாமை, கோபம் என்ற இந்த சங்கிலி தொடர் தன் சீடர்களை கட்டிப்போடும் ஆபத்து உள்ளது என்பதை உணர்ந்த இயேசு உண்மையான மதிப்பு
எதில் அடங்கி இருக்கிறது என்று கூறுகின்றார். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் படியாளராக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவராக இருப்பதிலே கௌரவம் உண்டு, பெருமை உண்டு. ஆனால் அதற்கு நாம் முழுமையாக இரையாகி போய்விடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவராக இருப்பது என்பது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான். பல நேரங்களில் நாம் அதை மறந்து போகிறோம். அசுத்தமான அரசியலிலும் அதிகாரத்தை கைப்பற்றும் விளையாட்டுகளிலும் நாமும் ஈடுபடுகின்றோம். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்த இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். அடுத்தவருக்கு பணியாளராக இருந்தால் இன்ப நிலை தானாகவே நம்மை தேடி வரும். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயின்மை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார். உன்னுள்ளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாயின்மை. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளி. அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேருபலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தவருக்கு பணி செய்யக்கூடிய அருளை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமை உள்ள மன்றாட்டு
அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர்துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமை உள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊற்றமளிக்கும் இந்த அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இனிய நாமம் ஊதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய நாமம் ஊதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மாதரசி குடும்பத்தினர், சென்னை. இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், இன்ஃபன்ட் ஜூட் தொழில் வளர்ச்சிக்காகவும் மாதரசி இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி, ஆக்னல் ஹார்ட் ஆண்டோ குடும்பத்தினர், திரு எஸ்ஏ நித்யானந்தம் 40ஆம் நாள் நினைவஞ்சலி, திருமதி ஜே.ஏ. ஜான் மேரி 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி